மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. பொதுவாக இன்னைக்கு என்ன ஒரு உடலில் நோய்கள் இருந்தாலும் கூடவே சேர்ந்து வலிகள் அப்படின்றது இருக்குதுங்க. அப்படின்றது தான் இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமா இருக்குது. மக்கள் இந்த உடல் வலிகளுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா? நான் டெய்லி பெயின் கில்லர் மாத்திரை எடுக்காமல் என்னால் தூங்கவே முடியலை அப்படின்றது நிறைய பேரோட விஷயங்களாக இருக்குது. அப்போ இந்த பெயின் கில்லர் மெடிசன்ஸ் எடுக்காமல் உடம்புல இருக்கக்கூடிய வலிகளை நம்ம போக்குறது எப்படி? பொதுவாக வலிகள்னா என்ன? இந்த வலிகள் வருவதற்கான அடிப்படை காரணங்கள் தான் என்ன? ஏன்னா எப்போவுமே நோயை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு சரியாக கிடச்சிருச்சுன்னா நோய் ஆட்டோமேட்டிக்காக பயந்து ஓடி போயிடும். இதுதான் ரியாலிட்டி. ஆனால் நோயை பற்றிய புரிதல் இல்லாமல் நோயை பற்றிய பயத்தை நம்ம உள்ளே ஏற்றி வச்சுக்கிட்டு அதை நம்ம மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால நோய் வெளியில் போகாமல் உள்ளுக்குள்ளேயே இருந்து இன்னும் விஸ்வரூபம் எடுத்து நம்மளை பயமுறுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் உடம்பில் வலிகள் ஏற்படுதுன்னா அதற்கு அடிப்படையான காரணம் தான் என்னங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக இயற்கை மருத்துவத்தில் வலிகள் அப்படின்னாலே அது நம்ம உடலின் நண்பன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் வலிகள் நம்ம எதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி. வலிச்சிச்சுனாலே உடனே நம்ம மாத்திரையை வாங்கி போட்டு உடனே வலியை ஆஃப் பண்ணிடணும், இந்த வலியோட தான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் எதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா வலிகள் நமது உடலின் நண்பன். என்னங்க அப்படி நண்பன்றீங்க? நண்பன் ஓயாமல் நமக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நண்பன் தான் உங்கள்கிட்ட உள்ள நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களை உடனடியாக நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு நபர். மற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட மறைச்சு மறைச்சு பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நண்பன் கூசாமல் சொல்லிடுவார் உங்கள்கிட்ட. கரெக்டுங்களா? ஆமாம். அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு நண்பன் யாருன்னா அவர் தான் உடலின் வலிகள். இந்த வலிகள் எங்கே வலிக்குது, எப்படி வலிக்குது, எந்த நேரத்தில் வலிக்குது அப்படின்றத வச்சு உள்ளுக்குள்ளே எந்த ஆர்கனில் ப்ராப்ளம், எந்த பார்ட்ஸில் ப்ராப்ளம் இருக்குன்றத நமக்கு அது சொல்லுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதான் உடலின் மொழிகள். இல்லை, உடலில் ஏற்படக்கூடிய வலிகள் நமது உடலின் மொழிகள். அந்த மாதிரி நம்ம அந்த வலிகளை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த வலிகளுக்கான சொல்யூஷன் ஈஸியாக இருக்கும். நிரந்தரமாக குணமாகிற மாதிரியான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அந்த கோணத்தில் நீங்கள் பாருங்கள். அந்த வகையில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு தலைவலி வருது அப்படின்னா, இப்போ தலைவலியையும் ஒரு காமனாக வழியாக நம்ம எடுத்துக்கிட்டு வலிக்கான மாத்திரைகளை இன்றைக்கி எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. தலைவலி அப்படின்னோம்னா உடனே வலிக்கான மாத்திரையை எடுத்து அந்த தலைவலியை போக்கிடு அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சுறாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், தலைவலி எதனால் வந்தது? நமக்கு அங்கே பிரெயின் ஒரு ஃப்ளூயிடில் அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஃப்ளூயிடு டெஃபிஷியன்சி ஆச்சுன்னா அங்கே வரலாம். சரிங்களா? அங்கே ஓவர் ஹீட் ஆச்சுன்னா வரலாம். ஓவர் குளிர்ச்சி ஆச்சுன்னா வரலாம். அங்கே போகக்கூடிய நர்வஸில் உள்ள சிக்னல்களில் டிராஃபிக் ஜாம் ஆகி வரலாம். ஹேங் ஆகி, ஓகேங்களா, ஹேங் ஆகிற மாதிரி ஆகி வரலாம் உங்களுக்கு. அங்கே ரத்த ஓட்டங்களில் அங்கே டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டு வரலாம். கரெக்டுங்களா? இதெல்லாம் தாண்டி ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் வரலாம். உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பிடிக்காத ஒரு மனிதர் அவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வரலாம். கரெக்டுங்களா? அப்போ நமக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஒரு பெர்சனை பார்த்து நமக்கு தலைவலி வருதுன்னா, அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை பார்த்து ஒரு தலைவலி வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவங்க செய்யக்கூடிய செயல்களை பார்த்து ஒரு தலைவலி வருது அப்படின்னு சொல்லி, இல்லை மொபைல் ஃபோனில் ஏதோ ஒரு செய்திகளை கேட்டு அதனால் நமக்கு தலைவலி வருது அப்படின்னோம்னா, டிவியில் ஒரு செய்தியை கேட்டு அதனால் ஒரு தலைவலி வருதுன்னா, இதுக்கு நம்ம காமனாக மாத்திரை எடுத்துக்கிட்டோம்னா எப்படிங்க அது சொல்யூஷன் ஆகும்? பாருங்களேன், காரணம் என்னன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஃபோனில் ஒரு மென்டல் டார்ச்சர் நம்மளை ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தி தலைவலி வந்துச்சு. அப்போ நம்ம அதை சால்வ் பண்ணுறதை விட்டுட்டு தலைவலிக்கு உடனே நம்ம ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிடும். இப்படி தான் உடம்பில் நமக்கு அங்கங்கே ஏற்படக்கூடிய வலிகள் நமக்கு இது ஸ்ட்ரெஸ்ஸுனால வந்திருக்கு, இது இந்த ஆர்கனோட தேய்மானத்தினால வந்திருக்குது, இது ஸ்பைனலில் எலும்பு தேஞ்சிருக்குது அதனால் வந்திருக்குது, இங்கே டிஸ்க் ஏதோ கம்ப்ரஸ் ஆகுது அதனால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடம்புகள் இந்த வலிகள் பல மாதிரி அந்த வலிகளில் டிசைனாக உங்களுக்கு வலிகள் வரும். இது எல்லாமே நமக்கு உடம்பில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சொல்லக்கூடியது. அப்போ இந்த முழங்காலில் வலிக்குது, இடுப்பில் வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்கே பாருங்கள், இங்கே வலிகளில் வேறு வேறு மாதிரியான அடையாளங்கள்லாம் காமிக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் சொல்லுவார், எனக்கு அப்படியே இந்த இடத்துல வலிக்குதுங்க, பிடிச்சி இழுக்குதுங்க, இந்த வலிக்கிறது பிடிச்சி இழுக்குதுங்க, இழுக்கிற மாதிரி வலிக்குதுங்கம்பாங்க, விண்ணு விண்ணு விண்ணுன்னு வலிக்குதுன்னுபாங்க, பளிச்சு பளிச்சுன்னு வலிக்குதுன்னுபாங்க, அந்த வலிக்கிற இடத்துல வீக்கம் வந்துருச்சுன்னுபாங்க, வலிக்கிற இடத்துல கொஞ்சம் அமுக்கி விட்டால் சுகமாக இருக்குது, வலி ரிலீஸ் ஆகுது, ஆனால் திரும்ப அமுக்கிறத கையை எடுத்துட்டோம் அப்படின்னா திரும்பவும் வலி வருது அப்படின்பாங்க. அப்போ ஏன் இந்த வலிகளில் இவ்வளவு டிஃப்ரெண்ட்டு? ஒவ்வொரு வலிகளும் ஒவ்வொரு திசுக்களை பிரச்சனை அப்படின்றத சொல்ல வர்றது. இல்லை, எலும்புகளில் வலினா அவங்க பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அவங்க எனக்கு கொடையுதுங்க, அப்படியே கொடைச்சலோட வலிக்குதுங்க, அப்படியே உள்ளுக்குள்ளே கொடைகிற மாதிரியே இருக்குதுங்க, கண்டினியூஸாக இருக்குதுங்கன்னுவாங்க. புரியுங்களா? நரம்புகளில் வலினா பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கணுமாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்குமே
ஒவ்வொரு வலியில் அந்த சிம்டம்ஸ் இருக்குது. அதனால் வலிகள் என்பது ஒரு சாதாரணமாக வலின்னு சொல்லிட்டு உடனே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம்னா சரியாக வராதுங்க. எலும்புகளில் வலியா, எலும்பு திசுக்களில் வலியா, அல்லது நரம்பு திசுக்களில் வலியா, தசை திசுக்களில் வலியா, அல்லது அந்த ஃப்ளூயிடு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டிருக்குதா, அந்த ஃப்ளூயிடுனால வலிகள் ஏற்பட்டிருக்குதா, ஃப்ளூயிடு அந்த இடத்துல அக்குமுலேட் ஆகிருக்குதா, அதனால் ஏற்பட்ட வலியா, அல்லது ஃப்ளூயிடு ட்ரை ஆகிருக்கா, அதனால் ஏற்பட்ட வலியான்றதை பார்க்கணும். இப்படி ஆனால் உடம்பு வந்து அந்த வலிகளில் டிஃப்ரெண்ட்டாக சொல்லி நமக்கு சொல்லும். நாம் அதை பற்றிலாம் தெரியாது இல்லையா? ஏன்னா அதுதான் உடலின் மொழி. அது சம்மந்தப்பட்டு நம்ம படிக்கலை, நம்ம படித்ததெல்லாம் வேறு இல்லையா? அப்போ அதுக்கு உடனே வந்து ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரையை வாங்கி போட்டு சாப்பிட்டு அதை நம்ம ஆஃப் பண்ணுறோம். நம்மளுடைய வேலைகளில் பணிகளில் நமக்கு இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வலியை நம்ம தொந்தரவாக பார்க்குறோம். அந்த வகையில் வலிகள் அப்படின்றது நமக்கு நண்பனே. உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நமக்கு சொல்ல வந்த தூதுவர் அந்த வலி. அதுபோல் இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம பாடி ஸ்ட்ரக்சரில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சொல்ல வந்த தூதுவர் நமக்கு இந்த வலி. அதனால தான் வலி என்பது நமக்கு நண்பனே. எந்த இடத்துல வலி, எப்பப்போ வலிக்குது, என்ன மாதிரியான சிம்டம்ஸோடு வலிக்குதுன்னு சொல்லி நீங்கள் சரிதான புரிதல் ஏற்பட்டால் அதை நீங்கள் நிரந்தரமாக போக்க முடியும். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு இயற்கை மருத்துவங்கள். பக்கத்தில் ஏதாவது ஒரு இயற்கை மருத்துவர் இருந்தாங்கன்னா, இயற்கை மருத்துவமனை இருந்ததுன்னா, நீங்கள் நேரில் போய் என்ன மாதிரியான வலி, எப்பப்போ வலிக்குது, எந்த நேரத்தில் வலிக்குது, என்ன மாதிரியான அந்த சிம்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா தெளிவாக அதுக்கு வந்து இந்த திசு தான் ப்ராப்ளம், இந்த ஆர்கன் தான் ப்ராப்ளம்னா அதுக்கு பலப்படுத்துறதுக்குரிய வேலையை. ஆனால் நீங்கள் காமனாக உடனே ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்லான்ற பழக்கம் இருந்ததுன்னா அதை உடனடியாக மாற்றுங்க. வலி மாத்திரைகள் அதிகமாக எடுக்க உங்களுடைய சிறுநீரகம் பாதிப்படையும். எந்த மாத்திரை எடுத்தாலும் அந்த மாத்திரையோட கழிவை பூரா வெளியேற்றுறவர் சிறுநீரகம் தான். அதில் வலி மாத்திரைகள் நீங்கள் அதிகமாக எடுத்தீங்கன்னா உங்களுடைய கிட்னியில் இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸுகள்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டுரும். அப்போ அங்கே இன்ஃப்ளமேஷன் ஏற்படும். அதனால் சிறுநீரக நோயாளியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் இன்றைக்கி அப்படி மாறிக்கிறாங்க. ஓகேங்களா? நிறைய பிரச்சனைகளுக்காக ஸ்டீராய்டு மெடிசன்ஸ் எடுக்க ஆரம்பித்து இந்த ஸ்டீராய்டு மெடிசன்ஸ் இன்றைக்கி வந்து கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர் அப்படின்ற கண்டிஷன் கொண்டு போயிருக்கு. அந்த வகையில் அதுக்குள்ளே மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா காரணத்தை, மூல காரணத்தை அறிந்து புரிந்து கொண்டு அதற்கு சொல்யூஷன் நீங்கள் தேடினீங்கன்னா பெட்டர். இதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வலி வந்ததுக்கான காரணம் என்ன, வலி என்பது யார் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த வலியை போக்குவதற்கு பொதுவாக நமக்கு இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது. எதில் இருக்குது? குறிப்பாக வெள்ளைப்பூடில் இருக்குது, பூண்டில் இருக்குது, இஞ்சியில் இருக்குது. அப்போ பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வந்து நம்ம வந்து உங்கள் உடம்புக்குள்ளே, அதாவது உள்ளே சேர்த்துக்கிட்டிங்கன்னா உணவுகளில் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக செயல்படும். நம்ம உடம்புக்குள்ளே எந்த இடத்துலையும் ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்படாமல் பாதுகாக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய வலிகளை போக்கும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஒன்று. அடுத்தது ஏதாவது ஒரு திசுக்களில் தான் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை. ஓகேங்களா? அதாவது மசில்ஸில், போனில் அங்கே தான் பிரச்சனை. அங்கே வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சு, ஸ்டீராய்டு மெடிசன்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்லாம் உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை எளிமையாக போக்குறதுக்கு யாருக்கு தெரியுமா அந்த பவர் இருக்குது? மஞ்சள், குர்குமின். அப்போ இந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய குர்குமின் உங்களுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன் ஏற்பட போகுதுன்னா அந்த ஏற்படுறதுக்கு முன்னாடியே அந்த செல்லை கிளென்சிங் பண்ணக்கூடிய வேலையை பண்ணிடும். அப்படி ஒரு விஷயம் இந்த மஞ்சளுக்கு இருக்குது, பண்ணலாம். பழங்களில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பழங்களில் அன்னாச்சி பழத்துக்கு நிகராக வேறு எதுவும் கிடையாதுங்க. இதுக்கு உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வலிகளை போக்குறதுக்கு. நமது உடம்பில் இருக்கக்கூடிய வலிகள் எல்லாத்தையும் போக்கணும்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய பழம் அன்னாச்சி பழமாக தேர்ந்தெடுத்து பாருங்கள். நைட்டு ஃபுல்லாக படுத்து தூங்கும் பொழுது உடம்புல ஃபுல்லாக ஒரே வலிங்க, இதனால் வந்து தூங்குறதே இல்லை, அப்போ விடிய நான் முழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இது நிறைய பேர் படக்கூடிய ஒரு அவஸ்தை. நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அன்னாச்சி பழம் ஒரு பழத்தை சாப்பிடுங்களேன். ரொம்ப பெரிய பழம்னா அரை பழம் சாப்பிடுங்களேன், அவ்வளோதான். அன்னாச்சி பழத்தை மட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போனீங்கன்னா உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வலிகள் அனைத்தும் ஃபஸ்ட் நாள் குறையும், 2வது நாள் இன்னும் குறையும், 3வது நாள் வலியிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. இப்போ கடுமையான வலி, கண்டினியூஸான பெயின் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அன்னாச்சி பழத்தை தினந்தோறும் ஒரு அரைப்பழம் ஒரு பழம் சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிங்க. இது ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து குர்குமின், இஞ்சி, பூண்டு சொன்னோம் இல்லையா, இதை நம்ம என்ன வகையில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் சொல்கிறேன் பண்ணுங்கள். அதாவது குர்குமினை ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் வந்து குர்குமின் போட்டுங்க. 1 டம்ளர்னால் 100லேருந்து 150 ml. நல்லா பாயில் பண்ணுங்கள். இதோட எசன்ஸ் நல்லா இறங்கிடும். இறங்கினோடனே எடுத்துகிட்டு வடிகட்டலாம். ஆனால் வடிகட்டவே தேவையில்லை, டைரெக்டாக நம்ம வச்சுக்கிறது நல்லது தான். இதில் ஒரு ஸ்பூன் வந்து தேன் கலந்துங்க. எதுவுமே வேணாங்க. ஹாட் வாட்டர்
மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து தேன் கலந்துக்கிட்டு அப்படியே சாப்பிடுங்க. இது வந்து கோல்டன் டீ அப்படின்பாங்க. கோல்டன் டீ நம்ம உடலை தங்கமாக மாற்றுறதுக்கான ஒரு விஷயங்க குர்குமின். அந்த குர்குமின் தான் ஏகப்பட்ட வேலை பண்ணும். உங்கள் உடம்புல அங்கே எந்த இடத்துலனாலும் அந்த மாதிரி ஒரு செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகிறதுக்கு முன்னாடியே அது வந்து ரெடி பண்ணிடும். அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. அதனால் கெட்டு போகுது, அது வந்து நம்ம உடம்புக்குள்ளே இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்த போகுது, புண்ணு வரப்போகுது, இன்ஃப்ளமேஷன் ஆக போகுது, வீக்கம் வந்துடுச்சு, கட்டி வந்துடுச்சு அப்படின்னு வந்தாலும் சரி, அல்லது வரப்போகுதுனாலும் சரி, வரப்போகிறதுக்கு முன்னாடியே தடுக்கக்கூடிய ஒரு நபர். நீங்கள் தினம்தோறும் ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் வந்து குர்குமின் போட்டு, அதாவது மஞ்சள் பொடி போட்டு, ஆனால் குர்குமின் மட்டுமே, மஞ்சள் பொடியில் இருக்கக்கூடிய குர்குமினை தனியாக எக்ஸ்ட்ராக்டாக பிரித்து இன்றைக்கி வந்து அது வந்து கிடைக்குது. லிக்விட் ஃபார்ம்லேயும் கிடைக்குது, கேப்சூல் ஃபார்ம்லேயும் கிடைக்குது. ஆமாம். அப்போ நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு கம்பல்சரி வந்து வர்றவங்க எல்லாருக்கும் அந்த குர்குமின் கொடுத்துருவோம். சரிங்களா? ஆமாம். அது வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் செல்ஸு, இன்ஃப்ளமேஷன் செல்ஸ் எல்லாத்தையும் அடித்து கிளியர் பண்ணி வெளியே தள்ளிடும். நம்ம உடம்புக்குள்ளே நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாட்டினால்தான் இந்த நோய் வந்துருச்சு அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அவசியம் குர்குமின் எடுக்கும். அப்போ அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பெயின் தான், பாடி ஃபுல்லாகவே வந்து அந்த பெயின் இருக்கும். காய்ச்சல் வந்துச்சுங்க, 2-3 நாள் இருந்துச்சுங்க, 3ஆவது நாளில் இருந்து எனக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக பயங்கரமாக பெயினுங்க. குர்குமினை அந்த சமயத்தில் எடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு ஸ்பூன் வந்து குர்குமின் போடுங்க, நல்லா பாயில் பண்ணுங்கள், எசன்ஸ் நல்லா இறக்குங்க, வடிகட்டுங்க, தேன் கலந்துக்கங்க, சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு நாள்லேயே அந்த ரிசல்ட் தெரியும். அற்புதமாக இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அப்போ அதே போல் இஞ்சி டீ உங்கள் உடம்புக்குள்ளே தேவையில்லாத காற்று கழிவுகள் தேங்கி அதனால் உங்களுக்கு வந்து வலி ஏற்படுது அப்படின்னம்னா அதை போக்குறதுக்கு இது ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணிக்குவோம். உடம்பு முழுவதும் உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய வலிகளை போக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா அவர் இஞ்சி. ஆமாம். அப்போ இஞ்சி டீ பண்ணி சாப்பிடுங்க. நல்லா ஒரு டம்ளர் 100லேருந்து 150 ml தண்ணியில் இஞ்சியை வந்து தோலை உரிச்சிட்டு அப்படியே ஸ்லைஸ் பண்ணி அதில் போட்டு பாயில் பண்ணுங்கள். இஞ்சியோட எசன்ஸ் நல்லா இறங்கிடட்டும். எடுத்து வடிகட்டிட்டு தேன் கலந்துட்டு சாப்பிடுங்க. இதை மட்டும் எடுத்து பாருங்கள், உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வலிகள் அனைத்தும் போக்கி உங்களுடைய உடல் லேசாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ எந்த ஆர்கனில் ப்ராப்ளம்ன்றதை காமிச்சிருக்கோம், அந்த ஆர்கனுக்கு உரிய மாதிரி உணவும் லைஃப் ஸ்டைலும் ஃபாலோ பண்ணாலே சூப்பராகிடும். சரிங்களா? அதான் ஒரு விஷயமே. அப்போ எலும்புகளை பலப்படுத்தி எலும்பு சம்மந்தப்பட்ட வலிகள்லேருந்து நீங்கள் வந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த வலிகள் சொன்ன அடையாளத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுக்குரிய உணவுகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா கிளியர் ஆகும். உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவர்களை நீங்கள் நாடினீங்கன்னா இந்த வலி எதனால் வந்தது, மூல காரணம் என்ன, இதை சரி பண்ணிவிட்டு அடுத்து எதை நீங்கள் பலப்படுத்தணுன்றது முதற்கொண்டு எல்லாமே கைட் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்ன இந்த 3 டிப்ஸை மட்டும் நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வலிகள் அனைத்தும் நீங்கி நல்ல என்றும் இளமையாக, ஆரோக்கியமாக, ஹாப்பியாக வாழலாம். ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய அனுபவங்களை பகிருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. இந்நிகழ்ச்சி தொடர்பான கேள்விகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி மெகா டிவி, தபால் பெட்டி எண் 2063, அடையார், சென்னை 6,20,020. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பங்குனி முடிஞ்சு சித்திரை வரப்போகுதுங்க. ஆக்சுவலி வெயில் காலம் இப்போ தான் ஆரம்பிக்குது. இது கிட்டத்தட்ட நமக்கு மாசியில் பாதியிலேயே ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நமக்கு ஏப்ரலில் தான் வெயில் வந்து அதிகமாக வரும். இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மார்ச்லேயே நல்ல கடுமையான வெயில் வந்து இருக்குது. இனி அக்கினி நட்சத்திரத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், நம்மளுடைய உடம்புக்குள்ளே இதனால் வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் எப்படி வந்து நம்ம வந்து சமாளிக்க போகிறோம், இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். வருடம் நம்ம வந்து இதை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த சமயத்தில் வந்து நமக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு சொல்யூஷன் தேடிக்கிட்டு இருக்கிறோம். அதற்காக ஈஸியான சில சொல்யூஷன்ஸ் இப்போ நான் சொல்கிறேன். இந்த கோடை காலத்தை நீங்கள் ஹாப்பியாக ஜில்லுன்னு உங்களால் வந்து ஹாப்பியாக அதை ட்ராவல் பண்ண முடியும். அதுக்காக ஈஸியான சில டிப்ஸ் இன்றைய பதிவில். பொதுவாக வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுனாலேங்க நம்ம உடம்புக்குள்ளே பாடியில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்துக்கள் எல்லாமே ஃபுல்லாக உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். நீர்ச்சத்துக்கள் உறிஞ்சப்படுவதால் நம்ம உடம்புக்குள்ளே பல பிரச்சனைகளை நம்ம ஃபஸ்ட்டு அவஸ்தைப்படுவோம். ஃபஸ்ட்டு ஸ்கின்னெல்லாம் வந்து ட்ரை ஆகும். எப்போவுமே ஸ்கின்னு ட்ரையாக தான் இருக்கும். உதடு ட்ரை ஆகும், நாக்கு ட்ரை ஆகும், தொண்டை ட்ரை ஆகும். அப்போ உதடு வறட்சி, நா வறட்சி, தொண்டை வறட்சி, ஸ்கின்னெல்லாம் ட்ரைனஸ்ஸு இப்படிலாம் ஆகும். உங்களுடைய தலைமுடி பயங்கரமாக ட்ரை ஆகும். தலைமுடி அப்படியே கொட்ட ஆரம்பிக்கும். தலைமுடி அதிகமாக கொட்டக்கூடிய காலங்கள் இந்த வெப்ப காலங்கள் தான். அதில் குறிப்பாக இன்னும் அக்கினி நட்சத்திர காலங்களில் இன்னும் அதிகமாக நம்ம வந்து இந்த வெயில் உக்குரம் தாங்க முடியாமல் நம்ம உடம்புக்குள்ளே அதிகப்படியான வெப்பம் ஏற்பட்டு அந்த வெப்ப தாக்குதலால் பல உறுப்புகளில் ட்ரைனஸ் ஏற்படும். பல உறுப்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வரும். குறிப்பாக மூட்டு வலி, முழங்கால் வலி, இந்த ஜாயிண்டில் பெயின், ஜாயிண்டில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடு வந்து டெஃபிஷியன்சி ஆகும். அப்போ பாடி ஃப்ளூயிடு டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். உடல் திரவம் பற்றாக்குறை ஏற்பட ஆரம்பிக்கும். இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளில் நம்ம அவசரப்பட வேண்டி வரலாம்.
அல்சர் கம்ப்ளைண்ட் வரலாம். குறிப்பாக அதிகப்படியான வெயில், அந்த சமயம் நீங்கள் ஏதாவது ஒரு கார உணவு மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் அல்சர். நம்ம உடம்புக்குள்ளே அல்சர் பெயின் வரலாம். இப்படி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ட்ரைனஸ்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக நம்ம சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும். ஸ்கின்னெல்லாம் ட்ரை ஆகிறது மட்டும் இல்லை, உங்களுடைய நெயில் ட்ரை ஆகும், நெயில் உடையும், பல்லு ட்ரை ஆகும், பல்லு உடையும். இது மாதிரி நம்மளுடைய எலும்புகள் பலவீனமாகும். எலும்புகளில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்துக்கள் உறிஞ்சப்படும், அங்கே இருக்கக்கூடிய கால்சியம் ட்ரை ஆகும். அப்போ எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உள்ள எண்டோக்ரைன் ரிலேட்டட் ப்ராப்ளம், அப்போ நாளமில்லா சுரப்பிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இங்கே வர வாய்ப்பு இருக்குது. சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மதுமேக நோய் அப்படின்பாங்க. அப்போ மதுமேக நோய்னா உடல் சூட்டால் ஏற்படக்கூடிய ஒரு நோய். பாருங்கள், இந்த கோடை காலகட்டங்களில் தான் அதிகப்படியான சர்க்கரை நோயாளிகள் உருவாகக்கூடிய அந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நிறைய சர்க்கரை நோயாளிகள் நீங்கள் பாருங்கள், எப்போங்க கண்டுபிடிச்சிங்க, எப்போங்க உங்களுக்கு சுகர் ஏறிச்சு என்னங்கன்னு கேட்டு பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் தான் இருக்கும், அதாவது வெயில் காலகட்டங்களில், கோடை காலகட்டங்களில். அப்போ இதை நம்ம கூலாக மட்டும் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா, நம்ம உடம்பை கூல் பண்ணி ட்ராவல் பண்ணோம்னா இந்த பிரச்சனைகள் நம்ம சொன்ன இப்போ எந்த பிரச்சனைகளும் வராமல் நம்ம உடம்பை பாதுகாத்துக்க முடியும். அதுக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஈஸியான சில டிப்ஸு தாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் ஆல்ரெடி சில விஷயங்களை அடிக்கடி சொல்லுவாங்க. உடம்பில் அதிகப்படியான சூட்டுனால தான் இன்றைக்கி 95% நோய்கள் வருது. உடல் சூட்டை தணித்தேன்னா உடம்புக்குள்ளே எந்த நோயும் வராமல் பாதுகாத்துக்கலாம். அதாவது சூடு சம்மந்தப்பட்ட எந்த நோயும் வராமல் பாதுகாத்துக்கலாம். அப்போ உடம்பை குளிர்விக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் முதல்ல சொல்லி வச்சாங்க. லைஃப் ஸ்டைல் அதாவது தினம் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2ன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. தினம் 2 முறை மலங்கழிக்கணும். மல தேக்கம் இருந்தால் உடம்பு சூடாகும், உடம்புக்குள்ளே அந்த வெப்பம் ஃபார்ம் ஆகும். நீங்கள் பாருங்கள், யாருக்கெல்லாம் கான்ஸ்டிபேஷன் இருக்கோ அவங்க உடம்பு பயங்கரமாக சுடும். அவங்க சீட்டில் உட்காந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சீட்டே அப்படியே அனலாக இருக்கும். சீட்டில் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு எந்திரிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடைச்சி அந்த இடத்துல போட்டோம்னா ஆம்லேட் ஆயிரும், அவ்வளோ ஹீட் இருக்கும். ஆனால் அது அவருக்கே தெரியாது. இன்னொருத்தர் அந்த இடத்துல உட்காந்து பார்க்கப்படும் பொழுது தான் அந்த வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ அவங்க தினம் 2 அப்படின்ற ஒரு விஷயம், டெய்லி 2 முறை மலம் கழிக்கணும். மல தேக்கம் ஏற்படும் பொழுது அது உடலில் வெப்ப தேக்கத்தை ஏற்படுத்தும். வெப்ப தேக்கத்தினால பல டிஸ்டர்பன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா, உங்களுடைய கண் ட்ரைனஸ் ஆகிறது, கண் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது, அங்கே ஈரப்பதமே இருக்காது இல்லையா, அதனால் வர ஆரம்பிக்கும். ஒன்று. அதே போல் வாரம் 2 என்னங்க, ஓகேங்களா, தினம் 2, வாரம் 2, வாரம் 2 முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். எண்ணெய் நீராடல் அப்படின்பாங்க. அப்போ கழுத்துக்கு கீழே நல்லெண்ணெய், கழுத்துக்கு மேலே தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சு அப்படி தேய்ச்சி குளிக்கணும். எவ்வளோ நாள்? வாரத்துக்கு 2 நாள். எத்தனை நாளைக்குங்க பண்ணணும், எத்தனை வாரத்துக்குங்க பண்ணணும், எத்தனை மாதத்துக்கு பண்ணணும்? நிறைய பேரோட கேள்வி அப்படி இருக்கும். லைஃப் டைம் நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் நம்ம வாரத்துக்கு 2 முறை இந்த எண்ணெய் குளியல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்படியே உடம்பு கூலாக இருக்கும். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளவு நாள் நீங்கள் ட்ரை பண்ணலை, விட்டுருங்க. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரத்தில், இந்த மாதத்தில், இந்த கோடை காலம் முழுவதுமே நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை பாருங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சரிங்களா? ஆமாம், என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். உடம்பை கூல் பண்ணுற வேலையை மட்டும் இம்மிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தது மாதம் 2 அப்படிம்பாங்க. மாதம் 2 என்னங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, மாதம் 2 முறை தாம்பத்தியம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அந்த தாம்பத்தியம் பண்ணணும். அதுவும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய தீ, அந்த தீ பார்த்திங்கன்னா 3 வகையான தீ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளுடைய சித்தர்கள். 3 வகையான தீயையும் வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த தாம்பத்தியம் அப்படின்ற ஒரு விஷயம். நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இன்றைக்கி பெண்கள் இருக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் பெண்கள் இருப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அவங்கக்கிட்ட அதாவது கணவன் மனைவி அந்யோன்யம் இல்லாதது, தாம்பத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அப்போ அந்த தாம்பத்தியம் அவர்களுக்குள்ள சரியாக மாதம் 2 முறை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த பெண்கள் ஹாப்பி ஆயிடுவாங்க. ஒரு வீட்டில் பெண்கள் ஹாப்பியாக இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த குடும்ப வளர்ச்சின்றது இருக்கும், குடும்பமே சந்தோஷன்றது இருக்கும். ஆனால் அங்கே பெண்கள் எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸாக, எரிச்சலாக, கோபமாக விழுந்து அவங்க எரிச்சலாக விழுந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கன்ஃபார்மாக அவங்க வீட்டுக்குள்ளே தாம்பத்தியம் சீரான முறையில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ மாதம் 2 முறை நம்மளுடைய முன்னோர்களை சொல்லியிருந்தாங்க. நீங்கள் உங்களுக்குள்ளேயும் அப்படி ஏதாவது சில டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்றதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அதிலிருந்து மாறுதல்கள் கொண்டு வாங்க, இது பெட்டர். இப்போ இது எல்லாமே என்னென்னா வெப்பத்தை வெளியேற்றுறதுக்குரிய வேலையை தான் பண்ணாங்க. அடுத்து வருடம் 2 என்னது? பேதி எடுத்துரு அப்படின்னாங்க.
வருடம் 2 முறை பேதி எடுத்து க்ளீன் பண்ணிக்கின்றாங்க. அது அன்றைய காலகட்டத்தில். இன்றைக்கி வாரம் ஒரு முறையே வந்து பேதி எடுக்கணும் போல தெரியுது. அவ்வளவு விலைக்கு நிறைய இன்றைக்கி மசாலா ஐட்டங்கள், புரோட்டா ஐட்டங்கள்னு சொல்லிட்டு உணவு முறை கலாச்சாரம் இன்றைக்கி ரொம்பவும் வந்து கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இந்த பேதி எடுத்து வெளியேற்றன்றதும் ரொம்ப மிக முக்கியமானது. இப்போ உள்ள ட்ரெண்டுக்குன்றதை விட நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன சில விஷயங்களையே சரியாக கடைபிடிச்சாலே போதுங்க. அப்போ வருடம் 2 முறை வந்து நம்ம வந்து பேதி எடுத்து நம்மளுடைய பெருங்குடல், சிறுகுடல், பெருங்குடல், வயிறை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு வேலையை மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னோர்கள் சொன்ன தினம் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2ன்ற இந்த பொன்மொழிகள் மறக்கவே மறக்காதீங்க. வாழ்நாள் முழுவதும் ஞாபகமாக வச்சுங்க. பல நோய்கள் வராமல் இது ஆரோக்கியமாக வாழ வழிவகுங்க. ஆமாம், இதை ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் இப்போ ஈஸியாக ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மிக அற்புதமான மாற்றம் நடக்கும். ஏன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தை வெளியேற்றி உடம்பை கூலாக வச்சுக்கணும். ஏன்னா அப்படி வெயிலில் நீங்கள் போய் இறங்குனீங்கன்னா, நான் சொல்கிற இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு இறங்குனீங்கன்னா உங்கள் உடம்பு கூலிங்காகவே இருக்கிற மாதிரியான ஒரு நிலை ஏற்படுத்தும். வெளியில் வெப்பம் இருக்கும், அவுட்டர் பாடியில் வெப்பம் ஃபீல் ஆகும், இன்னர் பாடி கூலிங்காக இருக்கும். இன்னர் பாடி ஹீட்டு தாங்க ஆகக்கூடாது. அதுதான் பித்த நோய்கள் அப்படின்பாங்க. இந்த காலகட்டத்தில் பித்த நோய்கள் அதிகமாக வரும். அப்போ இன்னர் பாடியை கூல் பண்ணுறதுக்கு தான் நான் இப்போ இவ்வளோ டெக்னிக் சொல்லியிருக்கிறேன். இன்னர் பாடியை கூல் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அருமையான மாற்றம் வரும். என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, மோர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாதாம் பிசின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வேலை பார்க்குங்க. கூலிங்க்கு இவர் தான் நம்பர் 1. நிறைய ஐட்டங்கள் நம்ம வந்து எடுத்து வச்சு இதெல்லாம் கூலிங் அருமையாக பண்ணணும்னு சொல்லி சொன்னோம்னா, அதில் நம்பர் 1 ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பாதாம் பிசின். இந்த பாதாம் பிசின் நல்ல நயமானதாக பார்த்து முதல்ல வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு நைட்டு அதில் கொஞ்சம் எடுத்து போட்டு ஒரு 2 பீஸ் எடுத்து போடுங்க. ஒரு பீஸோ 2 பீஸ் எடுத்து போடுங்க. போட்டு நல்லா வந்து அதை வந்து தண்ணியை ஊற்றி வச்சு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. அப்போ நைட்டு ஃபுல்லாக அந்த தண்ணியில் ஊறுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அது நல்லா காலையில் அப்படி பொதும்பி அப்படி பொஃப்னு வந்துடும். அந்த பாத்திரம் முழுவதுமே வந்துட்டு கூட வாய்ப்பு இருக்குது. எல்லாம் எடுத்துருங்க. இப்போ நம்ம மோர் வச்சுருக்கோமா, மோர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த மோரில் இந்த பாதாம் பிசினை கலந்து சாப்பிடணுங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஏன்னா ஒரு 100லேருந்து 150 ml மோர் எடுத்து டம்ளரில் ஊற்றிக்கிட்டு அதில் வந்து பாதாம் பிசின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுத்து போட்டு ஒரு கலக்கிட்டு அதை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள். அற்புதமாக இருக்கும். மோரும் குளிர்ச்சி, பாதாம் பிசினும் குளிர்ச்சி. இது உள்ளே நம்ம எடுக்கிறோமா, அப்போ இன்னர் ஆர்கன் எல்லாமே குளிர்ச்சி அடையும். இன்னர் ஆர்கன் குளிர்ச்சி அடைந்தால் உங்களுக்கு முதல்ல சர்க்கரை நோயின்றது வராது. சர்க்கரை நோய் வந்தவங்களுக்கு எல்லா பேருக்கும் பாருங்கள், அவங்களுடைய இன்னர் ஆர்கன் அதிகப்படியான வெப்பத்தில் இருந்திருக்கும். குறிப்பாக அவருடைய மண்ணீரல், வயிறு பகுதி, கல்லீரல் பகுதி, சிறுநீரக பகுதி, இது எல்லாம் ஓவர் ஹீட்டில் இருந்திருக்கும். அப்போ இதை மட்டும் நீங்கள் தவிர்த்துருங்க. அப்போ ஒரு டம்ளர் மோரில் ஒரு ஸ்பூன் பாதாம் பிசினை கலந்து நீங்கள் காலை மாலைன்னு 2 வேளை கூட எடுத்துகிட்டு வரலாம். ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் பொதுவாக நம்மக்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் ஒன்று கொடுப்போம். ஏன்னா ஒரு ஆயில் ஒன்று கொடுப்போம், கூல் ப்ரோன்னு சொல்லி ஒரு ஆயில். இதை வந்து நைட்டு வந்து படுக்கும் பொழுது கால் பாதத்தில் அப்ளை பண்ண சொல்லுவோம். அப்போ கால் பாதத்தில் நம்ம வந்து அதை அப்ளை பண்ணி என்ன நடக்கும் அப்படின்னோம்னா, கால் பாதத்தில் அப்ளை பண்ணுறது அவங்க உடம்பு முழுவதும் கூலிங் ஏறுறதை கண் கூட ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் இருந்ததுன்னா கண்ணெலாம் பொங்கி கண்ணுலேருந்து அந்த தண்ணி வடிகிற மாதிரிலாம் சில பேருக்கு வந்து அனுபவிப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஹீட்டு உள்ள அங்கேருந்து அப்படியே பொங்கி வரும். நீ பாருங்கள், ஓவர் ஹீட் இருந்தால் உங்களுடைய 9 நவதுவாரங்கள் வழியாக தான் அந்த வெப்பம் வெளியேறிக்கிட்டு. அப்போ அந்த கூல் ப்ரோ ஆயிலை வந்து அவங்களுக்கு வந்து நைட்டு படுக்கும் பொழுது கால் பாதத்தில் அப்ளை பண்ணணும். அற்புதமான மாற்றம் வரும். இப்படி நம்ம உடம்பை வந்து கூல் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயவே உங்களுடைய கால் பாதத்தில் அப்ளை பண்ணி பாருங்கள், என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். அப்போ இந்த சில மூலிகை ஆயிலில் நம்ம அப்ளை பண்ணோம்னா மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சொன்ன டிப்ஸை பயன்படுத்தி இந்த குளிர்காலம், இந்த கோடை காலத்தை ஜில்லுன்னு நல்ல ஒரு பனிக்காலமாக உங்களுடைய உடம்பை மாற்றி ஆரோக்கியமாக வாழ முடியும். வாழ்த்துக்கள்.